தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பாலமான பாம்பன் பாலத்தில் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் எரியாதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பது பாம்பன் சாலை பாலம். 2.7 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாம்பன் சாலை பாலம் 1988ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பன் சாலை பாலம் 43 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு புதிதாக 214 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டன. பொருத்தப்பட்ட சில மாதங்கள் ஆன நிலையில் பெரும்பாலான விளக்குகள் எரியாமல் போக பாம்பன் சாலை பாலமே இருளில் மூழ்கி கிடக்கிறது. பாம்பன் பாலம் அன்னை இந்திரா காந்தி பாலம் அதில் லைட்டு அரேஞ்ச்மெண்ட்டு சரியே இல்லை. அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்தில் கோடை விடுமுறையில் அதிகமான டூரிஸ்ட் வர்ற இடம் விபத்துக்கு உள்ள சிக்கலாக இருக்குது. அதனால இந்த நெடுஞ்சாலையில் துறையினர் அதை நல்ல முறையில் பார்த்து செய்து வர்ற பயணிகளுக்கு எந்தமான இடைஞ்சலும் இல்லாமல் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை இதை நாங்கள் ஒரு சமூக ஆர்வலரை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னார் மற்றும் பாக் நீரிணை கடற்பகுதிக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்த பாலத்தை கடந்து ராமேஸ்வரத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் மின் விளக்குகள் எரியாததால் பாலத்தின் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தயக்கத்துடனேயே வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றனர். இரவு நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிகமாக செல்வதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. சில மாதங்களா பாம்பன் பாலத்தில் ஒரே இருட்டா இருக்கு. அந்த 2 சைடில் உள்ள லைட் ஒர்க்காலு அது ஆண்டவங்க தான் வெளிச்சேன் ஒர்க்காக மாட்டேங்குது. அதனால் எனக்கு வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. உள்ளூர் வாசி நானே ரொம்ப சிரமப்படுறேன். அப்போ வெளிநாட்டில் இருந்துன்னா, அதாவது அதர் ஸ்டேட்டில் இருந்துன்னா வந்துட்டு இருக்காங்க. அவ வரும்போது வேறு புல்லட்டில் வருவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு வருவாங்க. அதனால் என்னென்னா ரொம்ப எனக்கே ரொம்ப ஓட்டுற பயமாக இருக்குது. அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரியல. இருளில் மூழ்கி கிடக்கும் பாம்பன் பாலத்தில் மின் விளக்குகளை ஒளிரச் செய்து விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இருளில் மூழ்கியுள்ள இந்த பாம்பன் பாலத்தை மாவட்ட நிர்வாகம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. பாம்பன் பாலத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.